அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி Thursday. இன்னைக்கு பிரேக்கிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தா ஜியோவுடைய 5G லான்ச் டேட் பற்றி தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட ஜியோ அவங்களுடைய இன்ஃப்ளைட் பிளான்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பிளான்ஸ் வந்து நீங்கள் பிளெயினில் ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது கூடவே நத்திங் அவங்களுடைய ஆண்ட்ராய்டு அப்டேட் பற்றி ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 919ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். இந்தியாவில் 5G ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோவுடைய 5G லான்ச்சும் வந்து இந்தியன் மொபைல் காங்கிரஸ் ஈவெண்ட்டில் நடக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏற்கனவே ஜியோ அண்ட் ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதமே நாங்கள் 5G ரோல் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ தான் எல்லாருக்குமே பேப்பர்ஸ் வந்திருக்கு. ஜியோவுடைய ஃபைனலைஸ்ட் பேப்பர்ஸ் என்னென்ன ஸ்பெக்ட்ரம் இவங்க அலாட் பண்ணியிருக்காங்கன்னு டாட் கிட்டேருந்து இவங்களுடைய பேப்பர்ஸ் வந்துருச்சு. ஸோ இனிமேல் வந்து ஜியோவாக இருக்கட்டும் ஏர்டெல்லாக இருக்கட்டும் எனி டைம் இந்தியாவில் 5G லான்ச் பண்ணலாம். பட் இந்தியன் மொபைல் காங்கிரஸில் பிரைம் மினிஸ்டருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, ஜியோவுடைய 5G பிளான்ஸ் ரிவீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவங்களுடைய ஏஜிஎம், அதாவது ஆகஸ்ட் 29 நடக்க போகிற ஏஜிஎம் மீட்டிங்லேயே வந்து இவங்களுடைய 5G பிளான்ஸ் அதுக்கப்புறம் ரோல் அவுட் பிளான்ஸ் எல்லாமே அவங்க ரிவீல் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க. இது கூடவே அவங்களுடைய 5G ஸ்மார்ட் ஃபோன் அதுலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் இவங்க ரிவீல் பண்ணலாம் தெரியுது. இது கூடவே அஃபோர்டபுள் லேப்டாப்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஏஜிஎம் மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G லான்ச், ரோல் அவுட் பிளான், அதுக்கப்புறம் 5G ஸ்மார்ட் ஃபோன் ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைசிங், அதோட லேப்டாப், இது நாலுமே ஹைலைட்டிங் ஃபீச்சராக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதோட ஜியோ வந்து இன்ஃப்ளைட் கம்யூனிகேஷன் பிளானும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பிளெயினில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா 20,000 ஃபீட்டுக்கு மேலே வந்து நீங்கள் மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம், மூவிஸ் பார்க்கலாம், கால்ஸ் அட்டன் பண்ணலாம், எஸ்எம்எஸ் ரிசீவ் பண்ணுற மாதிரி வந்து 3 பிளான்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹499. இது 1 டே வேலிடிட்டி, MB டேட்டா, 100 SMS, கூடவே வந்து உங்களுக்கு இன்கமிங் எஸ்எம்எஸ் ஃப்ரீ. நீங்கள் வந்து இன்கமிங் கால்ஸ் இதில் பண்ண முடியாது. அடுத்ததாக ₹699 அப்படின்னு பார்த்தா இதுவும் 1 டே வேலிடிட்டி தான். பட் 100 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவுட் கோயிங் வாய்ஸ் கால் இருக்குது, 500 MB டேட்டா இருக்குது, 100 SMS நீங்கள் ரிசீவ் பண்ணலாம், இன்கமிங் எஸ்எம்எஸ் வந்து ஃப்ரீ. அடுத்ததாக ₹999 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ்பென்சிவ். இதுவும் 1 டே வேலிடிட்டி, பட் 100 மினிட்ஸ் அவுட் கோயிங் கால், 1 GB மொபைல் டேட்டா, 100 SMS இருக்குது, அதோட அவுட் கோயிங் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3 பிளான்ஸ் வந்து நீங்கள் பிளெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஜியோ வந்து இப்போ கொடுக்குறாங்க. சாம்சங் 2 பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று சாம்சங்குடைய A13, இன்னொன்று A23. ரெண்டுமே 5G டிவைஸ். A13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 700லையும், அதே A23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 695ல் லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட வருது. ஃப்ரண்ட் கேமரா A13ல் 5 மெகா பிக்சல், கூடவே 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட வந்து A13 வந்து 18,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும், அதே வந்து A23 வந்து 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலும் பிக்சல் யூசர்ஸ்க்கு வந்து கூகுள் Android 13 அப்டேட் வந்து ரோல் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பேட்ச் வைஸாக. ஸோ இந்தியாவில் பிக்சல் யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 13 வந்து Pixel 4a அதுக்கப்புறம் Pixel 6a ரெண்டுத்துக்குமே இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து குளோபலில் நிறைய பேர் அப்டேட் பண்ணிட்டு வந்து பேங்க் ஆப் ஓப்பன் ஆகலை, நிறைய கிளிச்சஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணியே அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா Pixel 4a அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிங்க, வேண்டாம் அப்படின்னா ரோல் பேக் பண்ணலாம். பட் Pixel 6a அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ரோல் பேக் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே மினிமலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை பிக்சல் டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா வெயிட் பண்ணி எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். மோட்டரோலா இந்தியாவில் செப்டம்பர் 8 அன்னைக்கு சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா ஃப்ளிப்கார்ட்டில் டீசர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இவங்க டீசர் ரிவீல் பண்ணும்போது இது அல்ட்ரா, அதாவது மோட்டரோலா H30 அல்ட்ரா இந்த பேர் மட்டும்தான் ரிவீலாக இருந்தது. பட் இப்போ சீரீஸ் அப்படிங்கிறதுனால அடிஷ்னலாக இவங்க ஃபியூஷன், அதாவது மோட்டரோலா H30 ஃபியூஷன், மோட்டரோலா H30 லைட், ஸோ 3 ஸ்மார்ட் ஃபோன் ஒவ்வொரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணலாம். அல்ட்ரா வந்து இவங்க ஃப்ளாக்ஷிப் சிப், அதாவது ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1ஓட கொண்டு வராங்க. அதே ஃபியூஷன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 888+ல இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. லைட்டர் வேரியட் யூஸ்வலாக எப்போவுமே கொண்டு வர ஸ்னாப்ட்ராகன் 695ல தான் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 3 ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பர் 8 மோட்டரோலா லான்ச் பண்ணுறாங்க இந்தியாவில். Realme 9i 5G ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சேலில் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட் அதுக்கப்புறம் Realme ஸ்டோர் ரெண்டுதுலையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ், அதாவது இன்ட்ரடக்டரி
ஆஃபர் மாதிரி வந்து கார்டு ஆஃபர் இவங்க கொடுத்துருக்காங்க. Realme 9i 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 810ல் 5000 mAh பேட்டரி, LCD பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்னு இந்த ஃபீச்சர்ஸோட 14,999க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை HDFC கார்டு யூசர் அப்படின்னா வந்து இன்ஸ்டன்ட் 1000 rupees டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் 1000 ரூபாய் ஆஃபர் கிளைம் பண்ணி 13,999க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே நீங்கள் ஒரு வேளை Realme ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து ICICI பேங்க் கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு வந்து 1000 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 கார்டு யூசர்ஸ் 1000 ரூபாய் ஆஃபரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணலாம். நத்திங் ஃபோன் 1 லான்ச் ஆனதுலேருந்தே நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 13 அப்டேட் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் யூசர்ஸ் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணிட்டு இருக்காங்க. நத்திங் பிராண்டும் இதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் நத்திங் ஃபோன் 1க்கு Android 13 அப்டேட் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வரும் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் எல்லாருமே டிசப்பாயிண்டடாக இருக்காங்க. ஏன்னா வந்து மேஜர் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் லெவல் செகண்ட் லைன் ஃப்ளாக்ஷிப் எல்லாத்துக்குமே வந்து ரோல் அவுட் பண்ணுறதுக்கான லிஸ்ட் எல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. 2023 அப்படின்னு சொல்லும்போது இன்னும் 6 மாதம் கழிச்சு அப்படிங்கும்போது நத்திங் ஃபோன் 1 யூசர்ஸ் வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டடாக இருக்கிறதா தெரியுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். Motorola A13 Fusion என்ன சிப்செட்டில் லான்ச் ஆகும்னு இன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். அதோட லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கெவியர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து வேலையா. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.